ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். இந்திய தேசத்தை நோக்கி நிறைய பேர் வந்தாங்க. தமிழகத்தை நோக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. வட மாநிலங்களை நோக்கி வந்திருக்கிறாங்க. இப்படி வந்தவர்களில் பிஷப் டேனியல் கோரி அப்படிங்கிறவர், டேனியல் கோரிங்கிறவர் இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய தரிசனத்தோடு வந்தார். 1806 இந்திய தேசத்துக்கு வந்தார். இவர் பார்த்தீங்கன்னா பெங்கால் என்கிற மாநிலத்துக்கு வந்தார். எங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்போ இங்கே தான் இருந்துச்சு. அந்த கம்பெனியுடைய போதகராக பாஸ்டராக இருக்கிறதுக்கு வந்தார். அப்படியே இங்கே இருந்து கொண்டு இந்துஸ்தானி என்கிற மொழியை இரவு பகல் படித்தார். டே அண்ட் நைட் படித்து அதை கற்றுக்கிட்டாரு. நல்லா எளிதாக பேசக்கூடிய ஒரு காரியத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்தார். ஸ்கூல் கட்டினார். பாருங்களேன், எங்கேருந்து இங்கே ஸ்கூல் கட்டி கொடுக்குறார். ஸ்கூல் கட்டி கொடுத்து மக்களுக்கு படிப்பு அறிவை கொடுத்தார், கல்வி அறிவு. அப்புறம் இது அப்படி இருக்கும்போது எலிசபெத் என்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். ஆக்ராவில் 2 வருஷம் இருந்தார். அப்போது இந்தியாவில் சுவிசேஷம் சொல்கிறது ஒரு சவாலாக இருந்துச்சு. கல்வியை சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப சவாலாக இருக்குது. படிப்பும் சொல்லிக் கொடுக்கணும், தேவ அன்பையும் ரட்சிப்பையும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போது ரொம்ப சவாலாக இருந்துச்சு. அப்போ இந்த மக்களுடைய ஸ்டைல், இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இவங்களுடைய வழிமுறைகள் எப்படி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரொம்ப வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். தேவன் அவரை கொண்டு அநேகர தேவ அன்புக்குள்ள திருப்பினார். இப்படி கிட்டத்தட்ட 24 வருடங்கள் கல்கத்தாவில் அவர் என்ன பண்ணார், ஏதோ இந்தியாவில் மொத்தமாக 29 வருஷம், கல்கட்டாவில் மட்டும் 9 வருஷம், மொத்தமாக 24, கல்கட்டாவில் மட்டும் 9 வருஷம் இருந்தார். இப்படி நல்ல பணியை செய்துட்டே இருக்கும்போது திடீரென்று அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மனைவி இறந்த சில நாட்களில் இவரும் அடுத்த வருஷத்தில் இவரும் இறந்துட்டார். பாருங்க, இந்திய தேசத்துக்கு தன்னுடைய உயிரையும் தன் மனைவியினுடைய உயிரையும் இந்த மக்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மிக கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு தேவனுடைய சுவிசேஷ பணியை செய்தவர். ஆனால் அவர் செய்ததுலேயும் வெற்றியை கண்டுவிட்டார். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம். இல்லை, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் அவருடைய வம்சங்களை ஆசீர்வதிக்கும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிஷப் ஆண்டவரே, டேனியல் கோரிக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வம்சத்தாருக்காக அது ஊழியத்தில் பல வருடங்களுக்கு அப்புறம் எழும்பிட்ட ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம். டேனியல் கோரி அவருடைய அந்த தாகம், அவருடைய இந்த பக்தி வேரத்தை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். எங்களுக்குள்ளும் அப்படியாய் மக்கள் எழும்பணும், நாங்களும் எழும்பணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.